ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமை 2 ட்ராவுக்குமே சேர்த்து இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ரெண்டுமே கண்டினியூஸாக வரக்கூடிய ட்ரா. அதனால் நம்ம 20/12/2025, 21/12/2025 2 ட்ராவுக்கும் கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக 17/12/2025 புதன்கிழமை ரிசல்ட் வச்சு நம்ம சனி ஞாயிற்கு கெஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எப்போதுமே நம்ம பழைய ரிசல்ட் வச்சு தான் புது ரிசல்ட்டுக்கு நம்ம கெஸ் பண்ணுவோம். அப்படி தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதையும் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த சனி ஞாயிறு கொண்டு வந்திருக்கேன். ஸோ புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் 83.91 இருக்குது. செகண்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17.08. தேர்ட் ப்ரைஸில் 44.66 இருக்குது. மற்றபடி மற்ற ரிசல்ட்டு ஃபுல்லாக கொண்டு வரல, அதாவது ஷார்ட்டர் கன்சலேஷனை கொண்டு வரல. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஷார்ட்டர் கன்சலேஷன் எடுக்கும்போது அதிகப்படியான நம்பர்ஸுகள் கிடைக்கும். ஸோ அதை வச்சு கெஸ் பண்ணி எடுத்தால் இன்னும் நம்பர்ஸ் அதிகமாகும். அதேமாதிரி ரோல் பண்ணும்போதும் அதிகமாகும். அதனால நம்ம எப்போதும் போல் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை தான் நம்ம இந்த ட்ராவுக்கு கெஸ்ஸிங்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 விதமாக எடுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் சீரியல் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காமன் நம்பர்ஸ் எடுக்க போகிறோம், அதாவது காமன் சீரியல். மிஸ்ஸிங் சீரியல், அதோட காமன் சீரியல். அதே மாதிரி மொத்தமாக வந்திருக்க மொத்த சீரியல்ஸ், அதாவது டோட்டல் சீரியல்ஸ். அதுக்கு பேர் என்னென்னா நம்ம நார்மலாகவே சீரியல்ஸ்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம 3 சீரியல்ஸை நம்ம எடுக்க போகிறோம். அதில் நம்ம எடுக்க போகிறது ஃபஸ்ட்டு சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்க போகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்ஸிங் சீரியல்னால் வந்தது போக வராத நம்பர்ஸ். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கவுண்ட் பண்ணலாம். 1, 2 இல்லை, அப்போ 2 எடுத்துக்கலாம். 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இல்லை, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இருக்குது. அப்போ நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலில் இருக்கிறது நம்மளுக்கு 2, 5 தான் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலில் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு காமன் சீரியல்னால் 2 ரிசல்ட்டில் ஒரே மாதிரியான நம்பர்ஸ். அதாவது 8 இருக்கா, 8 இருக்குது. 3 இல்லை, 9 இல்லை, 1 இருக்குது. அதுக்கடுத்து இங்கே 7 இல்லை, 0 இல்லை, 8 ஏற்கனவே இங்கே எடுத்தாச்சு. அப்போ காமனாக இருக்கிறது 8, 1 தான் காமனாக இருக்குது. மற்ற நம்பர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8, 1 கிடச்சிருக்கு காமனில். இப்போ மொத்த சீரியல்ஸ் அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு இதில் மொத்தமாக வந்திருக்க நம்பர்ஸ் 1, 3, 4, 6, 7, 8, 9, 0. ஸோ இதுதான் நம்மளுக்கு மொத்தமாக வந்திருக்க நம்பர்ஸ். இந்த மொத்தமாக வந்திருக்க நம்பர்ஸு நம்ம இதையே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த மொத்தமாக இருக்கிற நம்பர்ஸில் எத்தனை ஒற்றைப்படை, எத்தனை ரெட்டைப்படை, இதை மட்டும் நம்ம தனியாக பிரிக்கணும். அப்படி பிரிக்கும்போது இதில் 1, 3, 7, 9. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4, 6, 8, 0. ஸோ இதை ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு பிரிக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரியும். இப்போ இதில் கிடச்சிருக்க நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பெயர்ஸாக தான் கிடச்சிருக்கு, அதாவது 2 பெயர்ஸாக தான் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம இதை என்ன பண்ணலாம்னா, ஈஸியாக நம்ம இந்த மிஸ்ஸிங்கையும் காமனையும் நம்ம ரெண்டையுமே ஒரே பெயர்ஸாக கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் M = C, அதாவது மிஸ்ஸிங் சீரியல். அதோட நம்மளுக்கு காமன் சீரியல் இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2581. அப்போ இந்த 2581 நம்ம இந்த ட்ராவுக்கான 4D = 2581 ஒரே ஒரு செட்டாக கொண்டு வரலாம். ஸோ மிஸ்ஸிங்கையும் காமனையும் நம்ம ஒரே செட்டாக கொண்டு வரும்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2581 சொல்லிட்டு நம்மளுக்கு கெஸ்ஸிங் நம்பர்ஸ் கிடைக்கும். அதோட இங்கே நம்மளுக்கு இந்த ஃபார்மெட்டு முடிஞ்சிச்சு.
இதில் கிடச்சிருக்கிறது ஒரே ஒரு செட்டு தான். ஸோ இதை நம்ம வந்து ரோலாக கூட பயன்படுத்திக்கலாம். இது வந்து நம்மளுடைய இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் ஒன்லி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய அந்த ரிமைனிங் சீரியல், அதாவது நம்மளுடைய சீரியல் நம்பர்ஸ். ஸோ சீரியல் ஈக்குவல் டு 1379 4680. ஸோ நம்மளுக்கு அந்த இதிலேருந்து பிரித்து எடுக்கும்போது இதுதான் நம்மளுக்கான சீரியலாக கிடச்சிருந்துச்சு. அப்போது இதில் ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 இல்லை, இதில் வந்து நம்மளுக்கு வந்து 5 இல்லை, இங்கே 2 இல்லை, இங்கே 5 இல்லை. அப்போது இந்த செட்டை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவுடைய எஸ்ஸு ஈக்குவல் டு 1379 4680. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அப்படியே நம்ம வந்து ஒற்றைப்படை ரெட்டைப்படையை சேமாகவே எடுத்துக்கலாம். அப்போது கால்குலேட் பண்ணும்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது மொத்தமாக 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு, இது நம்மளுடைய செகண்ட் ஃபார்மெட்டு. அப்போது இந்த ட்ராவுடைய ஃபுல் 4D அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4D ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் 2581 1379 4680. இதுதான் இந்த ட்ராவுக்கான ரோல் கெஸ்ஸிங். ஒருவேளை நான் இந்த சொல்கிறதுல உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பல நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 2Dக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு 2Dக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். யாரையும் ஏமாத்துறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல், காமன் சீரியல், அதோட மொத்த சீரியல். ஸோ மொத்த சீரியல்லேருந்து நம்ம வந்து ஒற்றைப்படை ரெட்டைப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரித்து அதை அப்படியே நம்ம செட்டாக மாற்றிக்கிட்டோம். ஏன்னா சில நேரத்துக்கு நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஓடி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். சனிக்கிழமை அதோட ஞாயிற்றுக்கிழமை 2 ட்ராவும் தொடர்ந்து வரதுனால 2க்கும் சேர்த்தாப்புலேயே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சனி ஞாயிறு 2க்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். 20/12/2025 அதோட 21/12/2025க்கான கெஸ்ஸிங். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.